ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ப ஒரு ஏஐ மாடல நம்ம மொபைல்ல ரன் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியும். அது இன்னைக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இது நம்ம 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு நம்பளே ஒரு ஆப் கிரியேட் பண்ணி, அதில மாடல லோட் பண்ணி ரன் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஆல்ரெடி கூகுள்ல ஆப்லாம் விட்டுருக்காங்க. நம்ம ஏஐ மாடல்ஸ ரன் பண்றதுக்குன்னே. அந்த மாடல்ஸ யூஸ் பண்ணியும் நம்ம ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இந்த கூகுளோட ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். அது கூகுள் எட்ஜ் கேலரின்னு ஒரு ஆப் இருக்கு. ஆன்கோயிங் வீடியோஸ், ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன், ஒரு லோக்கல் எல்எல்எம் வச்சு பண்ணலாங்கிறத கூட பார்ப்போம். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 6 ஜிபி ரேம் ஆச்சும் உங்களுக்கு வேணும். அந்த மாடல சேவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸும் வேணும். 6 ஜிபிங்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். 6 ஜிபிக்கு கீழ போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு 4 ஜிபின்னா ஒர்க்கே ஆகாது. ரொம்ப ஹேங் ஆயிடும். ஆப்பே ஹேங் ஆயிரும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட்ஸ் தான் பார்க்கணும். தென் இந்த கூகுள் எட்ஜ் கேலரி வச்சு எந்தெந்த சிப்செட் எல்லாம் ரன் பண்ணலாம்னா, கூகுள் டென்சர், ஸ்னாப்டிராகன், மீடியாடெக் இந்த மாரி எல்லா சிப்செட்லயுமே இது ரன் ஆகும். அண்ட் தென் இந்த மாடல் எங்க சேவ் ஆகும்னா, நம்ப ஸ்டோரேஜ்ல தான் சேவ் ஆகும் மொபைல்ல. ஸோ, அதுக்கும் நமக்கு ஸ்பேஸ் வேணும். இது ஆண்ட்ராய்டு அண்ட் iOS சப்போர்ட் 2மே இருக்கு. எந்த மொபைல் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க இத ரன் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி பண்றாங்கன்னா, லைட் ஆர்டின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அத யூஸ் பண்ணி இந்த மாடல்ஸ் எல்லாம் குவான்டைஸ் பண்ணி நம்மளோட மொபைல்லயே ரன் பண்ற மாரி பண்றாங்க. ஓகேங்களா? நம்ம குயிக்கா டெமோக்குள்ள போயிருவோம். நம்ம Play Store போய்ப்போம். இதுல எட்ஜ் கேலரி இந்த ஆப் சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுள் ஏஐ எட்ஜ் கேலரி வந்துரும். இத நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி தான் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இதில மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏஐ சாட், ஏஜென்ட் ஸ்கில்ஸ், ஆஸ்க் இமேஜ் இதெல்லாம் இருக்கு. செட்டிங்ஸும் இருக்கு. நம்ம வேணுங்கிறத மாடிஃபை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஏஐ சாட்குள்ள போயிடுவோம். இதில் மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கு. கெம் ஆஃப் 4 பில்லியன் மாடல், 3 பில்லியன் மாடல் அண்ட் 1 பில்லியன் மாடல், 1.5 குவென் அண்ட் டீப் சீக் இருக்கு. நீங்க 6 ஜிபி ரேம் வச்சிங்கன்னா குவென் இது பண்ணிக்கோங்க. இதில் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் ஆப் டெவலப் பண்ணுறோம்னா இதை பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணி இந்த கோட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். நான் கெம் ஆஃப் 4 இந்த பில்லியன் மாடல் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம வேணா பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் வேணா கூட ரன் பண்ணி பார்க்கலாம். சிபியூவில் எவ்வளோ வருது, ஜிபியூவில் எவ்வளோ வருது, நம்ம டோக்கன்ஸ் எவ்வளோ இது பண்ணலாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த கெம் ஆஃப் 4 பில்லியன் மாடலை நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நெட்டும் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுறேன். தென் ட்ரை இட். ஓகே, மாடல் லோட் ஆகுது. தென் நம்ம இது பண்ணிப்போம். முதல்ல செட்டிங்ஸ் பண்ணிப்போம். செட்டிங்ஸில் மாடல் கான்ஃபிக் என்னென்ன பண்ணலாம் அது எல்லாமும் இருக்குது. டெம்பரேச்சரு, டாப் பி அண்ட் டெம்பரேச்சர் செட் பண்ணுறது, சிபியூ, ஜிபியூவா இல்லை திங்கிங் எனேபிள் பண்ணலாமா அது எல்லாமும் இருக்குது. நம்ம வேணுங்கிறத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிஸ்டம் ப்ராம்ப்ட் நம்ம வேணா வச்சுக்கலாம். ஓகே, நான் ஹாய் சொல்கிறேன். இப்போ நம்ம திங்கிங் எனேபிள் பண்ணுனதுனால அது திங்க் பண்ணுது. அதை நமக்கு காட்டுது. ஆர் எல்ஸ் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ஆன்சர் பண்ணிடும். நமக்கு இப்போ ப்ரீஃபாக ஆன்சர் கொடுக்கும் இந்த திங்கிங் எனேபிள் பண்ணால். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணதோ அது எல்லாத்தையும் காட்டுது ஷோ திங்கிங்கில். இந்த ஷோ திங்கிங்கிற ட்ராப் டவுன் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் நமக்கு இது பண்ணும், க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹலோ, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு வந்துருச்சு. மே நோ வாட் இஸ் டாக்கர். ஓகே, கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வாட் இஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே திங்க் பண்ணுது.
டிராஃப்ட் கட்டேன். இப்போ நம்ம செட்டிங்ஸில் வந்து டாப் கே, டாப் என் அதெல்லாம் பார்த்தோம்ல. டாப் கேனா எவ்வளோ மினிமலாக வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது. டாப் என்னன்னா டாப் பின்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கணும். டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுனா தெரியுமில்ல உங்களுக்கு. எவ்வளோ டிட்டர்மினிஸ்டிக்காக மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும். இது 3 வேல்யூஸுமே. இதே வந்து அதிகமாக இருக்கோ, எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு திங்கிங் பண்ணும். ஸோ நம்ம வந்து மீடியமாக செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இட் ஸ்டார்டட் டு ஜென்ரேட் த அவுட்புட். இப்போ ப்ரீஃபாகவே கொடுக்குது திங்கிங் மோட் நான் போட்டதுனால. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஏஐ சேட்டு ஓரளவுக்கு நல்லா கொடுக்குது. கீ கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன்ட். ஒன்லி 2 ஜிபி மாடல் தான், பட் 2.5 ஜிபி மாடல் தான், பட் நல்லாவே ஒர்க் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 6 ஜிபி ரேம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து 500 எம்பியில் ஒரு இது இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 8 ஜிபி ரேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாடல் ட்ரை பண்ணுறேன். எனக்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரேம் வந்து 12 ஜிபி 16 ஜிபிலாம் வச்சுருந்தீங்கன்னா மொபைலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஐஓஎஸ் மொபைல் அண்ட் ஆப்பிள் மொபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எனக்கு வந்து 3.3 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இட் இஸ் குட். நம்ம மொபைலுக்கு இருக்க கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு இந்த அளவுக்கு பண்ணுறது குட் தான். நம்ம வந்து இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தோம்னா ஆல்ரெடி இன்புட் டெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஏஜென்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸ்கில்ஸ்னால் எப்படின்னா கொடுப்போம். ஓகே, ஏன்னா நம்ம 2-3 நிறைய ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆஸ்க் இமேஜ் இருக்குது. இதை ட்ரை பண்ணுவோம். ஆஸ்க் இமேஜ் அதே மாதிரி தான். நம்ம இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு அதில் கேள்வி கேட்டோம்னா ஆன்சர் பண்ணும். ஆஸ் யூஷுவல் ChatGPT மாதிரி. we cannot upload more than 10 images. அவ்வளோ நம்ம அப்லோட் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ பிகாஸ் அந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, ஹார்ட்வேர் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால. ஸோ இட் ஸ்டார்டட் திங்கிங். இது வந்து ஒரு பேப்பரில் எழுதியிருக்கு, எஜுகேஷன் அதை பற்றி, என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அந்த மாதிரி. ஸோ இது எந்த அளவுக்கு ஓசிஆர் பண்ணி எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணதான்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, திங்கிங் ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக ஏதாவது பண்ணணும், உங்கள் டேட்டா வந்து ஆன்லைனுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன்ஸ்லேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் என்னோட யூஸ் கேஸ். ஓகே, டெக்ஸ்டெல்லாம் ஓரளவுக்கு பெட்டராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு. பர்ஃபார்மன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்ட்டிசிபேஷன் ஸ்போர்ட்டு. ஓகே, ஓசிஆர் நல்லா பண்ணி அதற்கு டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது பண்ணது. ஓகே, நைஸ். ஓகே, ஃப்ளோ சார்ட் இருக்குது, டயக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. பேப்பர், இது ஒரு பேப்பரில் எழுதியிருக்கு. ஓகே, இதுக்கும் இது வந்து ஆஃப்லைனில் தான் ரன் ஆகுது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த செஷன்ஸ் எல்லாம் நம்மளால சேவ் பண்ண முடியாது. இந்த ப்ராம்ப்ட் இன்புட் மட்டும் தான் நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். அது ஒரு ட்ராபேக் இருக்குது இந்த கூகுள் எட்ஜ் இதில். நம்ம நிறைய லேப்டாப்ஸ் ஆர் டெஸ்க்டாப்ஸில் வந்து மாடல்லாம் லோட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ மாடல் ரன் பண்ணி கூட பார்த்துருப்போம். பட் மொபைலில் வந்து ஒர்க் ஆகிறது அது ஒரு பெரிய விஷயம்தான், கம்மி ஹார்ட்வேர்லேயே. ஐ திங்க் ஃபியூச்சர் இஸ் மூவிங் ஆன் டு திஸ். எட்ஜ் டிவைசஸில் வந்து ரன் பண்ணுறது தான் ஃப்யூச்சரில் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, கன்க்ளூஷன். ஓகே, ஓரளவுக்கு ஒரு 3.7 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு ஒரு இமேஜ் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி சொல்கிறதுக்கு. ஓகே, இதேமாதிரி ஆடியோ சப்ஸ்கிரைபும் இருக்குது. ஆடியோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி சொல்லும். ப்ராம்ப்ட் லேப் இருக்குது. இதில் வந்து அதே மாதிரி ப்ராம்ப்ட்லாம் இருக்கும். டைனி கார்டன், இது வந்து கேம் மாதிரி. நீங்கள் வந்து கேம் கொடுக்க விளையாடும். ஆக்ஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ன் ஆன் த டார்ச்சு அந்த மாதிரி நீங்கள் மொபைல் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் அது எக்ஸ்பெரிமெண்டல் தான்.
ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. இதில நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்ன இருக்குன்னா, நம்மளால ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மாடல் அக்யூரசி. பட் நம்ம சிம்பிள் டாஸ்க்லாம் பண்றோம் அப்படிங்கிறப்ப, சிம்பிள் கேள்விகள்லாம் கேட்கறப்ப, இது நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ, இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறையா வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு லைக் போட்டு விட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.